வரலாற்று நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவையாக உள்ளது. இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துபவன் நேற்றைக்கு அடக்கி ஆளப்பட்டவனாகவும், நேற்றைக்கு ஆதிக்கம் செலுத்தியவன் இன்றைக்கு அடக்கி ஆளப்படுபவனாகவும் இருக்கின்றான். ஆயினும் ஆதிக்கம் செலுத்த உரிமை படைத்தவன் அல்லாஹ் ஒருவனே. பதினாறாம் நூற்றாண்டில் உஸ்மானிய கிலாஃபத்தின் ஆட்சியின் கீழுள்ள பகுதியில் பிறந்து வாழ்ந்து மரணித்த பிரபலியமான யூத ரப்பிதான் அவர் தன்னைத்தானே உலகத்திற்கு வாக்களிக்கப்பட்ட மெசாயாவாக அறிவித்து கொண்டார். மேலும் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் வகையிலும் பல கோரிக்கைகளையும் செயல்பாடுகளையும் அமைத்து கொண்டார். அவரை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கையோ ஆயிரக்கணக்கில் இருந்தது. அவர் பெயர் சபாட்டாய் செவி. அவரது பிரச்சாரங்கள் அந்த காலத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவரின் குழப்பங்களை பற்றி அறிந்த அன்றைய இஸ்லாமிய உலகின் கலிஃபாவாக இருந்த சுல்தான் 4ஆம் மஹமூத் அவர்கள் அவரை அழைத்து விசாரணை மேற்கொள்கிறார். முஸ்லிம்களாகிய நாங்களும் கிறிஸ்தவர்களாகிய அவர்களும் ஈசா இப்னு மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இந்த உலகத்திற்கு வாக்களிக்கப்பட்ட மெசாயாவாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் நீயோ தன்னைத்தானே மெசாயாவாக அறிவித்து கொண்டிருக்கிறாய். எனவே உன்னிடம் உள்ள சான்றுகளை நிரூபித்து காட்டு என்று சுல்தான் 4ஆம் மஹமூத் அவர்கள் சபட்டாய் செவியை பார்த்து கேள்வி எழுப்பினார். கலிஃபாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலும் அவர் கேட்கும் சான்றுகளை நிரூபிக்க முடியாத நிலையிலும் விழிப்புதுங்கி நின்றார் சபட்டாய் செவி. சபட்டாய் செவி ஒரு போலி மசாயா என்பதை நிரூபித்த 4ஆம் மஹமூத் அவர்கள் அவருக்கு 2 வாய்ப்புகளை வழங்குகிறார். ஒன்று, உனது குற்றத்திற்குரிய தண்டனையான மரண தண்டனையை பெற்றுக்கொள் என்பதும், மற்றொன்று நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதும் ஆகும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக நீ முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக ஆகிவிடுவாய் என்று மஹமூத் அவர்கள் கூறினார்கள். சபட்டாய் செவியை பின்பற்றியவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் மிகப்பெரிய செல்வாக்கு உடையவர்களாகவும் இருந்ததும் அவர் இந்த 2ஆம் வாய்ப்பு தந்ததற்கான மற்றொரு காரணமாக இருக்கிறது. தன்னை நபியென வாதிடுபவருக்கும் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்பவருக்கும் உரிய தக்க தண்டனை மரண தண்டனை தான். ஆயினும் 2ஆம் வாய்ப்பு கிடைத்த அதிர்ஷ்டத்தில் தான் முஸ்லிமாக ஆகிறேன் என்று வாக்குறுதி அளித்து கலிமாவை முன்மொழிந்தார் சபட்டாய் செவி. அவரும் அவர் கூட்டத்தாரும் முஸ்லிம்களைப் போன்றே தங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டார்கள். ஆயினும் அவர்களது நடவடிக்கைகள் அனைத்தும் விசித்திரமாகவே இருந்தது. ஏனெனில் அவர்கள் பாதி முஸ்லிமாகவும் பாதி யூதர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் ரமலானையும் அடைந்தார்கள், சபாத்தையும் அடைந்தார்கள். அவரும் அவரது கூட்டத்தாரும் புதுவிதமாக காட்சியளித்தார்கள். அவர்களை அக்கால மக்கள் டான்மே என்று அழைத்தார்கள். டான்மே என்றால் போலித்தனமாக, அதாவது ஆடுதோல் போற்றிய ஓனாய் என்பது போன்ற அர்த்தமாகும். சுல்தான் 4ஆம் மஹமூத் அவர்களோ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக பொன்னாலும் பொருளாலும் பேருதவி புரிந்தார். ஆயினும் சபாட்டாய் செவியின் இந்த நடவடிக்கை அனைவரது முகத்திலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஆகையால் சபாட்டாய் செவி நாடு கடத்தப்பட்டார். பின் அந்த நிலையிலேயே மரணமடைந்தார். ஆனால் அவரது கூட்டத்தார்கள் சந்தேகமில்லாத வகையில் வெளித்தோற்றத்தில் முஸ்லிம்களாகவே தங்களை காட்டிக்கொண்டார்கள். மறைமுகமான வகையில் கிரிப்டோ ஜூஸ் எனும் யூத வகையினராகவே வாழ்ந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே போனது. டான்மே என்று அழைக்கப்பட்ட அம்மக்கள் துருக்கியின் சுற்றுப்புறத்தில் வாழ்ந்தார்கள். இப்போது விஷயத்திற்கு வருவோம். நம் மக்கள் சிலர் இலும்னாட்டி, தஜ்ஜால், யஹஜூஜ் மஹஜூஜ் மறுமை நாளின் அடையாளங்களை குறித்து நாம் பேசுவதை வைத்து
கான்ஸ்பிரன்சி தியரி பேசுவதாக விமர்சிக்கிறார்கள். வேறு சிலரோ நாம் பேசும் இக்கருத்துக்களை ஆர்வமூட்டும் பொழுதுபோக்கு கருத்துக்களாகவே பார்க்கிறார்கள். ஆனால் நான் இப்போது சொல்ல போவதை கேட்டுவிட்டு பின்பு ஒரு முடிவுக்கு வாருங்கள். கான்ஸ்பிரன்சி தியரிகள் அனைத்தும் உண்மை என்று சொல்ல இயலாது. ஆனால் அதில் ஏதோ ஒரு வகையில் சில உண்மைகள் ஒளிந்திருக்கத்தான் செய்கிறது. எனினும் அல்லாஹ்வே அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். இதில் சொல்லப்படுவது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையேல் யார் மீதும் எந்த நிர்பந்தமும் இல்லை. உஸ்மானிய கிலாஃபத்தின் கீழ் அன்று வாழ்ந்த முஸ்லிம்கள் இந்த டான்மே மக்களை ஜனாட்டிகா என்றும் அழைத்தார்கள். ஜனாட்டிகா என்றால் இஸ்லாத்தை அழிக்க இஸ்லாமியர்களாக உருவெடுத்தவர்கள் என்று பொருள். அவர்கள் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை வெறுப்பார்கள், இஸ்லாத்தை அழிக்க நினைப்பார்கள். ஆனால் தங்களை முஸ்லிமாக காட்டிக்கொள்வார்கள். பிறகு இந்த டான்மே மக்கள் செல்வந்தர்களாகவும் சக்தி வாய்ந்த சமுதாயமாகவும் வலம் வந்தார்கள். குறிப்பாக ஜபாட்டாய் ஜெவி வாழ்ந்த பகுதியில். சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 1919ஆம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது அந்த நிகழ்வு. இறைவன் நாடினால் நான் சொல்வது சரியாக இருக்கும். யங் துர்க்ஸ், அதாவது துருக்கிய இளைஞர்கள் என்ற பெயரில் ஒரு கூட்டம் கிளம்பியது. இந்த கூட்டத்தினர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முழுக்க முழுக்க மதச்சார்பற்ற சிந்தனை கொண்ட, இஸ்லாத்தை எதிர்க்கும் அல்லது கிலாஃபத்தை அழித்து துருக்கியர்களை ஜாயிலியத்தான பாதைக்கு கொண்டு சென்ற கூட்டம். இந்த கூட்டத்தின் இருதயமற்ற வழிகெட்ட சிந்தனை கொண்ட தலைவர் யாரெனில் அத்தாதுர்க் என்று அழைக்கப்படும் மறைந்த முஸ்தபா கமால் பாஷாதான். அத்தாதுர்க் டான்மே மக்களில் ஒருவர் என்பது மறுக்க முடியாத உண்மை. இது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தேவைப்பட்டால் தேடி ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ஆயினும் உண்மை இதுதான். அத்தாதுர்க் இஸ்லாத்தை வெறுத்தார், இஸ்லாத்தை எதிர்த்தார். அவர் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவராக இல்லை. இன்னும் தெளிவாக துருக்கியர்களை வழிகெட்ட அறியாமை கால சிந்தனைக்கு அழைத்தார். இஸ்லாத்தையும் ஒழித்தார். தன்னால் இயன்றவரை இஸ்லாத்தை களங்கப்படுத்தினார். இன்னும் சொல்வதாக இருந்தால் பெண்கள் இஜாப் அணிவதை தடை செய்தார். சரியத்தை ஒழித்து ஜனநாயக சட்டத்தை கொண்டு வந்தார். கிலாஃபத்தையும் ஒழித்தார். சியா, சன்னி, வஹாபி என அனைத்து அறிஞர்களையும் கொண்ட மார்க்க தீர்ப்பு வழங்கும் உலமா சபையை கலைத்தார். அத்தாதுர்க் பாங்கையும் துருக்கி மொழியில் சொல்ல வைத்தார். குரானை தொழுகை மற்றும் மற்ற நேரங்களிலும் துருக்கிய மொழியில் ஓத வைத்தார். அரபி மொழியை தடை செய்தார். அனைத்திலும் துருக்கிய இனவெறியை புகுத்தினார். இந்த விஷயம் சற்று எங்கோ நெருக்கத்தில் கேட்டது போன்றே இருக்கும். இதையெல்லாம் வைத்தே கூற முடியும் அத்தாதுர்க் ஒரு டான்மே இனத்தைச் சேர்ந்தவர் என்று. இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போன்றே வரலாற்று நிகழ்வுகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவையாக உள்ளது. போலியான ஒரு தஜ்ஜாலின் வருகையே இஸ்லாமிய கிலாஃபத்தின் அழிவின் ஒரு அம்சமாக உள்ளது என்றால் உண்மையான தஜ்ஜாலின் வருகை எப்படி இருக்கும்? ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا